வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எழுந்து நின்னு கரகோஷம் பண்றாங்க. சூப்பர் சூப்பர் இனியான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ விட்டு போக அடுத்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே அடுத்தடுத்த கண்டஸ்டன்ட் வந்து டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாமா அப்படிங்கிற வீச்சு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. ஜட்ஜஸ் ப்ளீஸ் நீங்களும் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு ஆங்கர் கூப்பிட அவங்க 2 பேரும் கூட வர்றாங்க. பாக்யா கைய கூப்பி வேண்டிட்டு இருக்காங்க. ரிசல்ட்ட நம்ம ஜட்ஜே அறிவிப்பாங்க. சார் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கிட்ட மைக்க கொடுக்க தேங்க்யூ சொல்லி வாங்கிக்கிறாரு அவரு. டான்ஸ் வச்சு டான்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ஆடினாங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். ஒவ்வொருத்தரோட எஃபோர்ட்டும் அவங்க அந்த ஸ்டேஜ்ல ஆடும்போது நல்லா தெரிஞ்சது. கோர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றப்போ எனக்கும் சரி மேடமுக்கும் சரி ரொம்பவே டஃப்பா இருந்துச்சு. டான்ஸ் வச்சு டான்ஸ் ஃபைனல் காம்படிஷனுக்குள்ள போக போற அந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கலாமா? அவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. லக்ஷ்மி மேடம்க்கும் எனக்கும் ரொம்பவே டஃப்பா இருந்தாலும் ஃபுல் மார்க் எடுத்து அந்த ஃபைனலுக்கு போக போற முதல் கண்டஸ்டன்ட் யாரா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்க எல்லாரும் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. இனியா டென்ஷன்ல நிக்கிறாங்க. தட் இஸ் நன் அதர் தென் இனியா கோபிநாத்னு சொல்றாரு ஜட்ஜ். இனியா ஸ்டேஜ்லயே குதிச்சு கை தட்டிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஆச்சரியமா அதோட கைத்தட்டல் நிக்கவே இல்ல. இனியா கலக்கிட்ட போங்கிறாரு எழில். சூப்பர் இல்லடா அப்படின்னு ஈஸ்வரி, செலியன், கோபி எல்லாரும் கையை தட்டிட்டு இருக்காங்க. ஜெனி பயங்கர சந்தோஷத்தோட எழுந்து நின்னு கிளாப் பண்ணிட்டு இருக்கா. அமிர்தாவும் அப்படியே தான். இனியா முன்னாடி வாங்கன்னு ஆங்கர் கூப்பிட இனியா அங்க வர்றாங்க. எல்லாரும் அவங்களுக்கு செகண்ட் கொடுக்குறாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லி முதல் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க இனியான்னு ஆங்கர் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செலக்ட் பண்ணதுக்கு ஜட்ஜஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் என்னோட பேரண்ட்ஸை மட்டும் மேல கூப்பிட்டுக்குவான்னு இனியா கேக்குறாங்க. அவங்கள மட்டும் ஸ்டேஜுக்கு இனியா கேட்க கூப்பிடுங்க, கண்டிப்பா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப எக்ஸைட்டடான இனியா கீழே ஓடி வர்றாங்க. எழில் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காரு. பாக்யா என்னாச்சுடான்னு கேட்க வேற என்ன, அப்பாவை தான் கூப்பிட வரப்போறா அப்படின்னு எழில் சொல்ல டாடி அப்படின்னு இனியா கோபிநாத் கிட்ட வர எழுந்திருக்கிற கோபிநாத் இனியா கிரேட்மா கங்க்ராட்ஸ் அசத்திட்ட சோ ஹாப்பி அப்படின்னு சொல்லி பொண்ணை ஹக் பண்ணிக்கிறாரு. சூப்பரா ஆடினானு ஈஸ்வரியும் வந்து பக்கத்துல நின்று தட்டி கொடுக்குறாங்க. அவங்களும் ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுக்குறாங்க இனியாக்கு. தேங்க்ஸ் பாட்டிங்கிற இனியா அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இனியா சூப்பர் அப்படின்னு சொல்ல அடுத்து ஜெனி, அடுத்து அமிர்தா, அடுத்து செழியன் எல்லாரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. லட்டு கலக்கிட்டடா அப்படின்னு எழிலும் ஹக் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. தேங்க்ஸ்ன்னு அப்படின்னு சொல்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆடினியான்னு எழில் விளையாட்டா கேட்டுக்கிட்டே நகர்ந்து போறாரு. டாடி ஸ்டேஜுக்கு வாங்க டாடி அப்படின்னு கோபிய கூப்பிட கண்டிப்பா வர்றேன் அப்படிங்கிறாரு கோபி. அம்மா நீயும் வான்னு கூப்பிடுறாங்க இனியா. நானா எதுக்குன்னு பாக்யா கேட்க இந்த டயத்துல நீ என் கூட சேர்ந்து இருக்கணும்லமா வாமான்னு இனியா கூப்பிடுறாங்க. பாக்யா ஏதோ சொல்ல வர பாக்யா போமா இனியா கூப்பிடுறால போ அப்படிங்கிறாங்க. அவங்க போமான்னு செழியனும் சொல்றாரு. ஆமா அப்படின்னு ரைட் ஹேண்ட்ல பாக்யாவையும் லெஃப்ட் ஹேண்ட்ல கோபியையும் பிடிக்கிறாங்க இனியா. வாங்க டாடி வாங்கம்மா அப்படின்னு 2 பேரையும் 2 கையில பிடிச்சி ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இனியா. ராதிகா அவங்க வீட்டுல நெத்தியில கைய வச்சுட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியா சரி நான் பாக்குறேன் வைன்னு போன்ல பேசிட்டு அங்க வர்றாங்க கமலா. ராதிகா உன் அண்ணிதான் போன் பண்ணா இப்போ மாப்பிள்ள அவர் குடும்பத்தோட டிவில வராராம் அப்படிங்கிற கமலா ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்றாங்க. ராதிகாவும் டிவிய பாக்க அங்க பாக்யலட்சுமியையும் கோபியையும் கூட்டிட்டு இனியா ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹலோ மேடம்னு ஜட்ஜி சொல்ல ஹலோ அப்படிங்கிறாங்க பாக்யாவும். வணக்கம்னு பாக்யா சொல்ல இனியாவோட அம்மா அப்பாவை டான்ஸ் மச்சி டான்ஸுக்கு வெல்கம் பண்றோம். இனியா அப்பா அம்மா ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இப்ப பேசுறீங்களான்னு ஆங்கர் கேட்க சரின்னு இனியா சொல்ல மைக்கா அவங்க கிட்ட குடுக்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம், இவரு என்னோட டாடி அப்படின்னு இனியா சொல்ல கோபி வணக்கம் சொல்றாரு. அத பாக்குற ராதிகா கமலா 2 பேருக்கும் ஷாக் அடிக்குது. அப்புறம் இவங்க என் அம்மா பாக்யலட்சுமின்னு பாக்யா கிட்ட சொல்றாங்க இனியா. எல்லாருக்கும் வணக்கம்னு அவங்களும் கைகூப்பி சொல்றாங்க. என்னோட இந்த சக்சஸ என்னோட அப்பா அம்மா 2 பேருக்குமே டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல கோபி பாக்யா 2 பேரும் நெகிழ்ந்து போய் நிக்கிறாங்க. பாத்துட்டு இருக்க ராதிகாவும் அவங்க அம்மாவும் டென்ஷன்ல இருக்காங்க. முக்கியமா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல கோபி கைய தட்டி தம்ஸ் அப் காட்டிட்டு இருக்காரு. பாரு ராதிகா இந்த கூத்த பாரு, பாக்யாவும் மாப்பிளையும் எப்படி நிக்கிறாங்கன்னு பாரு, ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒன்னா நிக்கிறாங்க அப்படின்னு கமலா டென்ஷனா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வீட்டுல சும்மா டான்ஸ் ஆடுவேன், எல்லாரும் கிளாப் பண்ணி பாராட்டுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல இப்படி ஆடுவேன், நூத்துக்கணக்கான பேர் கை தட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க வீட்ல ஒத்துக்கல. ஆனா எங்க வீட்ல அப்படி இல்ல, எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க.
குறிப்பா என் அப்பாவும், என் அம்மாவும் ரொம்பவே என்ன என்கரேஜ் பண்ணாங்கன்னு இனியா சொல்லிட்டு இருக்காங்க. பாக்யா ரொம்ப சங்கடமா பாத்துட்டு இருக்க, கோவமா பாத்துட்டு இருக்காங்க கமலா. நீங்க இல்லன்னா நான் இல்ல. எனக்கு வேற என்ன பேசுறதுன்னே தெரியலன்னு இனியா உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. கோபிநாத்தும் பாக்யலட்சுமியும் சேர்ந்து இனியாவ கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. இத பாக்குற ராதிகா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கோபி இனியாவோட நெத்தியில முத்தம் கொடுக்க, அந்த பக்கம் பாக்யா முத்தம் கொடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப நெகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட இத பாத்துக்கிட்டு இருக்காங்க. ராதிகா ஒரு பெருமூச்சு விட, ராதிகா நீ சொன்னது நிஜம்தாண்டி. மாப்பிள்ளைய மொத்தமா உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு கொண்டு போய் அந்த வீட்டு ஆளாவே மாத்திட்டாங்க அப்படின்னு கமலா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மம்மி மம்மி அழறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு மையு அங்க வராங்க. இல்லடா மையு, மம்மி அழலன்னு ராதிகா சொல்ல, என்னோட புது ட்ரெஸ் நல்லா இருக்கா மம்மி அப்படின்னு மையு கேட்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்க நீ அப்படிங்கிற ராதிகா, அம்மா ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு கேக்குறாங்க. அவங்க அம்மாவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உன் பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு மட்டும் சொல்லு. மூவிக்கு போலாமா இல்ல மூவிக்கு போயிட்டு டின்னருக்கு போலாமா அப்படின்னு ராதிகா கேட்க, எனக்கு எதுவும் வேண்டாம் மம்மி, நீங்க வருத்தப்படாம இருந்தாலே நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு மையு சொல்ல, மையுவ பக்கத்துல கூப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க ராதிகா. மம்மி அழாதீங்க மம்மின்னு மையு சொல்ல, சாரிடா மையு, மம்மி எடுத்த சில தப்பான முடிவுகளால நீ கஷ்டப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. இந்த மம்மி உனக்கு சில தப்பான ஆளுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் நடக்காது. மம்மி கேர்ஃபுல்லா இருக்கேன். நீ ஹர்ட் ஆகாம உன்னை நல்லா பாத்துப்பேன். உனக்கு நான் இருக்கேன். நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன். உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். உன்னை சந்தோஷமா வச்சுக்குவேன். ஐ லவ் யூ மயூ, ஐ லவ் யூன்னு பொண்ணு நெத்தியில முத்தம் குடுக்குறாங்க ராதிகா. அப்படியே மயுவ தன்னோட தோல்ல சாச்சிக்க, அத பாக்குற கமலாவோட கண்கள் கலங்குது. ஏன் ராதிகா, பிறந்த நாள் அதுவுமா எதுக்கு 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? அழாதீங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்தா மயு, பால் பாயாசம்னு கமலா கொண்டு வந்து கொடுக்க தேங்க்ஸ் பாட்டின்னு வாங்கிக்கிறாங்க மயு. ராதிகா இந்தான்னு கூப்பிட, இந்தா எனக்கு வேண்டாங்கம்மா அப்படின்னு ராதிகா மறுக்கிறாங்க. கொஞ்சமா குடி, இந்தா எடுத்துக்கொண்டு ட்ரெய டீப்பாயில வச்சிடுறாங்க அவங்க அம்மா. சாயங்காலம் நானும் மயுவும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். மயு பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கமலா சொல்ல, நானும் வரேம்மா, நம்ம 3 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு ராதிகா சொல்ல, சந்தோஷமா சரிங்கிறாங்க அவங்க அம்மா. காலிங் பெல் ரிங் ஆகுது. ஒரு இட்டு எடுத்து வைக்கிற கமலா, ஏய் மாப்பிள்ள வந்திருக்காரு போல இருக்குடி, என்ன இருந்தாலும் அவரை மையுவ பார்க்காம இங்க வராம இருக்க முடியாதுல்ல, நீ இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போய் கதவை திறக்க, அங்க பாக்யா நிக்கிறாங்க. கமலா முகத்துல பயங்கர அதிர்ச்சி. பாக்யாவை பாக்குற ராதிகா மயு 2 பேருமே எழுந்து நிக்கிறாங்க. உள்ளர வரலாமான்னு பாக்யா கேட்க, நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வரணும், உனக்கு இங்க என்ன வேலை, முதல்ல வெளியே போங்கறாங்க கமலா. பாக்யா அப்படியே நிக்க, ராதிகாவும் மையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. போன்னு சொல்றேன் இல்லன்னு கமலா கத்த, அம்மா இங்க வான்னு கூப்பிட முனைகிட்டே போறாங்க. ராதிகா வாங்கன்னு சொல்ல, பாக்யா கையில பேக்கோட வர்றாங்க. நான் இங்க வர்றதுல உங்களுக்கு பெருசா விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன விஷயமா வந்தீங்கன்னு ராதிகா கேக்குறாங்க. மயுவை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. மயுவை நீ எதுக்கு பாக்கணும், மயுவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கமலா வெடுக்குன்னு கேட்க, அம்மா அப்படின்னு ராதிகா தடுத்துறாங்க. மயுவுக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்காக தான் வந்தேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் விஷ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரின்னு தலையாடுறாங்க ராதிகா. தேங்க்ஸ்ங்கிற பாக்யா பேக்ல இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு, ஹாப்பி பர்த்டே மயு அப்படின்னு சொல்லி கிஃப்ட கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு மயு வாங்கிக்க, மயுவோட தலைய தன்னோட தோல்ல சாச்சிக்கிறாங்க பாக்யா. அப்படியே அவங்க நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்து, நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளாகி பெரிய வேலைக்கு வரணும், நீண்ட ஆயுளோட ரொம்ப வருஷத்துக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பாக்யா வாழ்த்திட்டு இருக்க, நீங்க தான் சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கமலா குறுக்க வந்து சொல்றாங்க. அம்மா நீ உள்ள போங்கறாங்க ராதிகா. நான் நின்னா உனக்கு என்னடி அப்படின்னு கமலா கேட்க, உள்ள போமா அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ராதிகா இவள நம்பாத, மயு உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், இவள நம்பாத. சொல்லிட்டேன் அப்படிங்கிற கமலா அங்கிருந்து போயிடுறாங்க. மயு இதுல உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு சாப்பிடு அப்படின்னு பாக்யா கொண்டு வந்த பேக்க கொடுக்க, தேங்க்ஸ் ஆண்டின்னு வாங்கிக்கிறாங்க மயு. சரி நான் போயிட்டு வரேன்னு பாக்யா திரும்ப, ஒரு நிமிஷம் பாக்யான்றாங்க ராதிகா. மயு நீ உள்ள போன்னு சொல்ல, மயுவும் உள்ளர போறாங்க. இனியா அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டா போல அப்படின்னு ராதிகா கேட்க, ஆமா, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்யா கேக்குறாங்க. இப்பதான் டிவில பார்த்தேன், இனியா செலக்ட் ஆனதையும் பார்த்தேன், அவ அப்பா அம்மா 2 பேரும் 2 பக்கமும் ப்ரௌடா நிக்கிறதையும் பார்த்தேன். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல பாக்யா, கோபிக்கும் உங்களுக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. ஆனா கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அவரோட மனைவியா உங்களை அடையாளப்படுத்திக்கவும் பாக்குறீங்க. ஏன் பாக்யான்னு ராதிகா கேக்குறாங்க. உண்மையை சொல்லுங்க, இன்னமும் அவர் கூட வாழணும்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு ராதிகா கேட்க, அப்படி ஒரு எண்ணம் இந்த ஜென்மத்துல என் மனசுல தோணவே தோணாது. நான் அந்த காம்படிஷனுக்கு இனியாவோட அம்மாவா மட்டும்தான் போனேன். கோபிநாத் இனியாவோட அப்பாவா வந்தாரு. இனியா அவ அப்பாவும் அம்மாவும் கூடவே இருக்கணும்னு நினைச்சா. அதனால நாங்க 2 பேரும் மேடை மேல ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. என் பசங்களோட அப்பாங்கிறத உறவை தாண்டி அந்த நபருக்கும்
எனக்கும் எந்த உறவுமே இல்ல. இனி உருவாக வாய்ப்பும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா திரும்ப கோபி வருவாருன்னு மயூ ரொம்ப எதிர்பார்த்தா. நீங்க பெல் அடிச்சப்ப கூட அவர்தான் வந்திருக்காருன்னு நினைச்சா. வழக்கமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு எல்லாரோடையும் சேர்ந்துதான் அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவா. ஆனா இந்த தடவை ஃப்ரெண்ட்ஸ கூட கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டா. அவ எக்ஸ்பெக்ட் பண்ணது கோபிய மட்டும்தான். அவர் வரல. பாவம் அவ இவ்ளோ வொர்ஸ்ட்டா ஒரு பர்த்டே இதுவரைக்கும் செலிப்ரேட் பண்ணதே இல்ல. இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. கிளம்புங்க அப்படின்னு ராதிகா சொல்ல எல்லாம் சரியாயிடும். கவலைப்பட வேண்டாம்னு மயூ கிட்ட சொல்லுங்க. மயூவ சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. அப்படிங்கிற பாக்யா அங்க இருந்து கிளம்பிட போறவங்களையே பாத்துட்டு இருக்காங்க ராதிகா. நைட் ஆயிடுது. செல்வி கீழே உட்கார்ந்திருக்க. ஜெனியும் பாக்யாவும் சோஃபால உட்கார்ந்திருக்காங்க. ஜெனி நெட்டி முறிச்சிட்டு இருக்க. ஜெனி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போங்கிறாங்க பாக்யா. ஆஹா வேணாம் ஆண்டி, நான் இப்ப தூங்குனேன்னா அப்புறம் நைட் எனக்கு சுத்தமா தூக்கமே வராது அப்படின்னு ஜெனி சொல்லு. நீ தூங்க வேண்டாம், கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, டின்னர் ரெடி பண்ணது சாப்பிட்டு தூங்கிடு சரியான்னு பாக்யா கேட்க. என்ன இனிமேதான் போய் டின்னர் ரெடி பண்ண போறீங்களா அப்படின்னு ஜெனி கேட்க. ஆமா, நாமெல்லாம் சாப்பிடணும் இல்லங்கிறாங்க பாக்யா. அக்கா என்ன பண்ண போறேன்னு சொல்லுக்கா, நான் போய் சமையலுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு செல்வி சொல்ல. இன்னைக்கு ஸ்பெஷலா ஏதாவது சமைக்கலாம்னு இருக்கேன். இனியாவுக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ், டிராகன் சிக்கன் பண்ண போறேன். அப்புறம் அத்தை அதை சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு சப்பாத்தியும் கிரேவியும் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்வீட் கூட ஏதாவது பண்ணிரலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல. அப்ப நான் இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான் அப்படின்னு செல்வி சொல்ல. நானே பாத்துக்கிறேம்மா, நீ இப்ப கூட வேணாலும் கிளம்பலாம், கிளம்பு ஹோடி அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் போதே ஈஸ்வரி, கோபி, இனியா, செலியன் 4 பேரும் கையில பேக்கோட எல்லாமே நல்லா இருந்துச்சுல்லன்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே செல்வி எழுந்திருக்கிறாங்க. இனியா உட்காருன்னு பாக்யா நகர்ந்து இடம் கொடுக்குறாங்க. எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்கன்னு ஜெனி கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லம்மா, இனியா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டா, அதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் டின்னர் வாங்கிட்டு வந்தோம்னு செடியன் சொல்றாரு. அம்மா எனக்கு ஃப்ரைட் ரைஸும் டிராகன் சிக்கனும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு இனியா சொல்ல. பாக்யாவும் ஜெனியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்பாடா அக்கா, நம்மளுக்கு வேலை மிச்சம் அப்படின்னு செல்வி சொல்ல. அத்தை உங்களுக்கு எதுவும் பண்ண வேணாமான்னு கேக்குறாங்க பாக்யா. வேண்டாம் பாக்யா, எனக்கு சப்பாத்தியும் குருமாவும் வாங்கியாச்சுங்கிறாங்க ஈஸ்வரி. சரிங்க தானே பாக்யா எழுந்திருக்க. ஏய் பாக்யா, ஒரு நிமிஷம், ஒன்னு ஞாபகம் இருக்கா? குழந்தை 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம எல்லாரும் மகாபலிபுரம் போனோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கோபி கேட்க. பாக்யா பேசாம நிக்கிறாங்க. இனியா யோசிக்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, அம்மா அங்க கூட செழியன் சொல்ல. திடீர்னு தொண்டையை செருமி அதை நிறுத்துறாங்க ஈஸ்வரி. உடனே செழியன் நிறுத்திக்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த சோலை பட்டூரு, ரசமலாய் எல்லாம் சாப்பிட்டு இல்ல, இந்த உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கோபி அதெல்லாம் வெளியே எடுக்க. அம்மாவுக்கு சோலை பட்டூரை பிடிக்கும்னு எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி டாடி தெரியும்னு இனியா கேக்குறாங்க. ஈஸ்வரி ரொம்ப பெருமையா சிரிச்சிட்டு இருக்க. ஏய் எப்படி மறக்க முடியும், பாக்யா ப்ளீஸ் வாங்கிக்கோமா அப்படின்னு கோபி நீட்டிட்டு இருக்க. கோபமா பாக்யா அங்க இருந்து போயிடுறாங்க. கோபி வருத்தமா நிக்கிறத பார்த்து எழுந்திருக்கிற ஈஸ்வரி, அவ அப்படிதான்ப்பா சொல்லுவா, அப்புறமா சாப்பிட்டுடுவா. செல்வி இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள டைனிங் டேபிள்ல வை அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. சரிங்கம்மாங்கிறாங்க செல்வி. செல்வி உள்ளார போக ஜெனியும் பின்னாடியே போயிடுறாங்க. கோபி நீ உட்காருன்னு உட்கார வைக்கிறாங்க ஈஸ்வரி. டேய் செழியா, அந்த டான்ஸ் காம்படிஷன் போட்டோ எடுத்துல அதை காட்டுங்கிறாரு கோபி. பெரிய சோஃபால நடுப்புற கோபி வந்து உட்காந்துக்க. ஒரு பக்கம் செழியனும் இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும், பின்னாடி இனியாவும் நின்னு பாக்குறாங்க. பாக்யா மாவு போட்டு பிசைஞ்சிட்டு இருக்காக்கா, என்னக்கா பண்றேன்னு செல்வி கேட்க. எனக்கு சமைக்கிறேங்கிறாங்க பாக்யா. அது என்னது சோலே, அது என்னமோ என் வாயில கூட வந்து தொலைக்க மாட்டேங்குதுக்கா, அதை எடுத்து சாப்பிடலையா நீன்னு செல்வி கேக்குறாங்க. பாக்யா செல்விய ஒரு முறை முறைக்கிறாங்க. இங்க பாரு, நீ கையை இப்படி வச்சிருக்கில்ல, செம்ம அழகா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி இனியாவ சொல்லிட்டு இருக்க. கோபி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்க பாக்யாவை பாக்குறாரு. டக்குன்னு கை கடிகாரத்துல டயத்தை பாக்குற கோபி, அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்மாங்கிறாரு. கூடவே எந்திரிக்கிற ஈஸ்வரி எங்கப்பா போறேன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு மயூவுக்கு பர்த்டே இல்ல, நான் போய் அவளை பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்மாங்கிறாரு கோபி. இப்பதானே வந்த காலோட போகணுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க. செழியன் இனியா முகம் மாறி இருக்கு. பாவமா குழந்தை, எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா, போயிட்டு வந்துடுறேன்மாங்கிறாரு கோபி. அது சரிப்பா, உடம்பு சரியில்லாதவன் அங்க இங்கன்னு அலையணுமா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. பக்கத்துல தானேமா 4வது பில்டிங், ஒரு எட்டு வச்சா போயிட்டு வந்துருவேமா அப்படின்னு கோபி சொல்ல. அப்பா இவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்து இருந்துட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லங்கிறாரு செழியன். இல்லடா செழியா, பாவண்டா குழந்தைங்கிறாரு கோபி. காம்படிஷன்ல நான் அடுத்த ரவுண்டுக்கு போயிருக்கேன், அதுக்காக நாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து டின்னர் சாப்பிடலாம்னு நினைச்சேன் டாடி அப்படின்னு இனியா சொல்ல. இல்லடா சாப்பிடலாம்டா, போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன்டா அப்படின்னு கோபி சொல்ல. நீங்க அங்க போனீங்கன்னா உடனே எல்லாம் வரமாட்டீங்க டாடி, அதான் பிரச்சனையேங்கிறாங்க இனியா. நீ அம்மா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கோபி சொல்றாரு. இல்ல கோபி, நீ கார்ல வரும்போதே உட்கார முடியாம நெளிஞ்சுக்கிட்டே வந்த, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்டா, நீ அங்க போன ஏதாவது சொல்லுவா, அவ சண்டை போடுவா, அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், உன்னை அவ ஹாஸ்பிட்டலுக்கு
கூட கூட்டிட்டு போக மாட்டா. நாங்க தான் அங்க ஓடி வரணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க கோபி ஏதோ தடுத்து பேச பாக்குறாரு. பாக்யா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரி சரி நான் போகலன்றாரு கோபி. நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நான் போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேமாங்கிறாரு கோபி. அப்பாடா ஒரு வழியா சாதிச்சிட்டோன்னு ஈஸ்வரி இனியாவை பார்க்க இனியாவும் சிரிக்கிறாங்க. என்னக்கா இப்படி இருக்கிறாங்க? பேசி பேசி அவர் மனச கரைக்கிறாங்க அப்படின்னு செல்வி கேட்க, அங்கிள் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாரும் இதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. சொல்லி வச்சு பேசுற மாதிரி 3 பேரும் நூல் புடிச்சு போய்கிட்டே இருக்காங்க பாத்தியா? நீ என்னக்கா அமைதியா இருக்க அப்படின்னு செல்வி கேட்க, சப்பாத்தி மாவு கோவமா பேசுற பாக்யா, நான் ராதிகாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்கள பத்தி நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு செல்வி கேட்க, கல்யாண வாழ்க்கையில நான் தான் அன்லக்கின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னை விட அன்லக்கியா ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது ராதிகா தான் அப்படிங்கிற பாக்யா கோவத்தோட பெருமூச்சு விடுறாங்க. மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.